ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் மவுஸ் டீ அப்படின்ற ஆப்போட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆக போகுது. சரியா? எதுக்காக க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, போடுற அமௌண்ட்டை 5 நாளில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டேன். பார்க்கல அப்படின்னா போய் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நான் பிப்ரவரியிலே ஒரு தடவை வந்து ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கே எதிர்ப்பு என்னென்னா, நீங்கள் 5 இயர்ஸ் கம்பெனியே க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறீங்க, பார்ப்போம் மேடம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பார்த்துட்டே இருங்க, இந்த மந்தில் எப்படியும் க்ளோஸ் ஆயிடும். சரியா? அது வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேரண்டி வாரண்டி கொடுத்துலாம் எடுக்கிறீங்க. மெம்பர்ஸை இது வந்து மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியா? எந்த ஒரு ஆப்ஸ்லனாலும் மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்காக ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அது வேறு ஆஃபர்ஸ். அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். பட் இது வந்து க்ளோசிங்காக மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வர்ற ஆஃபர்ஸ். அதை யார்கிட்டயா சொன்னால் கூட நம்ப மாட்டேன்றீங்க. இது வந்து 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குன்ற வேறு சொல்கிறீங்க. பிரான்ச்சஸ் வந்து சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இருக்கலாம், எல்லா பிரான்ச்சஸும் சென்னையிலலாம் எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். மைவி3லலாம் மைவி3ன்னு ஒரு ஆப் வந்துச்சு. அதிலலாம் பார்த்தீங்கன்னா 180 பிரான்ச்லாம் இருந்துச்சு. ஆனால் க்ளோஸ் பண்ணுறது தான். டைமிங் முடிஞ்சோன்னா அவங்க பாட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக பாருங்கள், பெர்மனண்ட் கிடையாது. அதை நல்லா மைண்டில் பொறுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைன் பெர்மனண்ட் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். வித்தின் அ டைம் அதுவும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாது. சரியா? ரொம்பவே ரிஸ்க் இருக்கும். பட் ப்ராஃபிட் வரும், வராதுன்னு சொல்லலை. அந்த டைமிங்கில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த ஆப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கணும். சரியா? ஃபண்ட் ஆப்ஸ் வந்து நார்மலாக 1 இயருக்கு மேலே ஓடுது அப்படின்னாலே அது அப்புறம் அவ்வளோதான். 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இந்த ஆப் வந்து இப்போ க்ளோஸ் ஆக போகுது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டேட் முடிஞ்சு போச்சு. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ரொம்ப அதிகம். ஆஃபர்ஸ் எப்போ ரொம்ப ஹையாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பட் இனிமேல்லாம் வந்து யாரையாவது சேர்த்து விட்டுட்டோ ஏதோ நம்பாமல் இன்னுமே நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பேன், நான் வந்து என்னோட கம்பெனி ரியல்னு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் ரிஸ்க்கு. சரியா? என்னோட வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஆல்ரெடி தெரியும். இது யூடியூப் பார்த்துட்டு இருக்க யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த அலர்ட் வந்து திரும்ப வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக இதில் யாராவது ஒருத்தர் வீடியோ பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கூட நான் திரும்ப போடுறேன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஆப்பில் யாரும் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. சரியா? தேங்க்யூ.